உங்க உடம்புல மொத்தம் 360 மூட்டுகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஆரோக்கியமாக வேலை செய்யும் இந்த ஒவ்வொரு மூட்டுக்காகவும் நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு தர்மம் செய்ய வேண்டும். யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு 360 தர்மம். நம்மால் முடியுமா? நம்முடைய அன்றாட வேலைகளுக்கு நடுவில் இது எப்படிங்க சாத்தியம்? இந்த எண்ணத்தை கேட்டாலே மலைப்பாக இருக்கிறது அல்லவா? ஆனால் கவலைப்படாதீர்கள். அல்லாஹ்வின் மாபெரும் கருணையால் இந்த 360 தர்மங்களின் முழு நன்மையையும் மிக எளிமையாகப் பெற ஒரு வழி இருக்கிறது. பொதுவாக தர்மம், சதகா என்று சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? காசு, பணம் கொடுப்பதுதானே? ஆனால் இஸ்லாத்தில் தர்மத்தின் அர்த்தம் ரொம்ப பெரியது. நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாஹ், ஒவ்வொரு அல்லாஹூ அக்பர் எல்லாமே தர்மம்தான். ஒருவருக்கு நன்மையைச் சொல்வது, தீமையிலிருந்து தடுப்பது, ஏன் வழியில் கிடக்கும் ஒரு கல்லை எடுத்துப் போடுவது கூட தர்மம்தான். இப்படி பல வழிகள் இருந்தாலும் தினமும் 360 தர்மத்தையும் கணக்கு வைத்து செய்வது என்பது உண்மையிலேயே ஒரு பெரிய சவால்தான். நபித்தோழர்களே ஒருமுறை கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, தினமும் 360 தர்மங்கள் செய்ய எங்களால் எப்படி முடியும் என்று. அவர்கள் கேட்ட அந்தக் கேள்வி இன்று நம் ஒவ்வொருவரின் மனதிலும் இருக்கும் கேள்விதானே. இதற்கு நம் கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன ஒரு அழகான தீர்வைக் காட்டினார்கள் தெரியுமா? நபித்தோழர்களின் அந்த கவலையை புரிந்து கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக மிக அழகான எளிமையான ஒரு வழியைச் சொன்னார்கள். அவர்கள் கூறினார்கள், பள்ளிவாசலில் உள்ள எச்சிலைக் கண்டால் அதை அகற்றுவதும், பாதையில் கிடக்கும் தொல்லை தரும் பொருளை அகற்றுவதும் தர்மமாகும். ஒருவேளை இதையெல்லாம் செய்யக்கூட உனக்கு சக்தி இல்லை என்றால், முற்பகல் நேரத்தில் நீ தொழும் 2 ரகத்கள் தொழுகை அந்த 360 தர்மங்களுக்கும் ஈடாகிவிடும். அல்லாஹு அக்பர்! யோசித்துப் பாருங்கள். எவ்வளவு பெரிய நன்மை! எவ்வளவு எளிமையான ஒரு வணக்கம்! நம் 360 மூட்டுகளுக்காக நாம் செய்ய வேண்டிய மொத்த தர்மத்தின் நன்மையையும் வெறும் 2 ரகத்தில் அல்லாஹ் நமக்குத் தருகிறான். அந்தத் தொழுகையின் பெயர்தான் சலாத்துல் துஹா, அதாவது முற்பகல் தொழுகை. அப்படியானால் என்ன இந்த சலாத்துல் துஹா தொழுகை? இது ஒரு சுன்னத்தான, அதாவது கூடுதலான ஒரு வணக்கம். இதன் நேரம் எப்போது என்றால், சூரியன் உதித்து சுமார் 20 நிமிடங்கள் கழித்ததிலிருந்து நடு உச்சிக்கு வருவதற்குச் சற்று முன்பு வரை. இந்த நேரத்தில் தொழுவதுதான் சலாத்துல் துஹா தொழுகை. குறைந்தது 2 ரகத்களிலிருந்து இதைத் தொடங்கலாம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சமயங்களில் 4 ரகத்கள் தொழுதுள்ளார்கள், சில சமயங்களில் அல்லாஹ் நாடிய அளவுக்கு அதிகரித்தும் தொழுதுள்ளார்கள் என்று. ஆனால் இதிலுள்ள சிறப்பே என்னவென்றால், அந்த 360 தர்மங்களின் மகத்தான நன்மையைப் பெறுவதற்கு வெறும் 2 ரகத்கள் தொழுதாலே போதும். கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள். அல்லாஹ் நம் மீது ஒரு பொறுப்பைக் கொடுக்கிறான். ஆனால் அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு மிக மிகச் சுலபமான ஒரு வழியையும் அவனே காட்டுகிறான். 360 மூட்டுகளையும் குறையில்லாமல் படைத்தது அவன். அது ஒவ்வொன்றுக்கும் நன்றி சொல்லச் சொல்வதும் அவன். அந்த நன்றியை எப்படி மிக எளிதாகச் செலுத்தலாம் என்று கற்றுத் தந்ததும் அவனே. இதுதான் இஸ்லாத்தின் அழகு. இதுதான் அல்லாஹ்வின் அளவிட முடியாத கருணை. பரபரப்பான இந்த காலைப் பொழுதில் நம் உலக வேலைகளுக்கு நடுவே சில நிமிடங்கள் ஒதுக்கி இறைவனுக்காக நிற்கும்போது கிடைக்கும் அந்த மன அமைதிக்கு விலை ஏது? அது ஒரு தனித்துவமான அனுபவம். சரி, இவ்வளவு பெரிய நன்மைகள் இருக்கிற இந்த எளிய வணக்கத்தை இனிமேல் நம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்வோமா? இன்ஷா அல்லாஹ், நாளையே இந்த 2 ரகத்களை தோழ முயற்சி செய்யுங்கள். தொடர்ந்து செய்தால் அதுவே உங்களுக்கு பழகிவிடும். உங்கள் வாழ்வில் அது நிச்சயம் பெரும் பரக்கத்தையும் மன நிம்மதியையும் கொண்டு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போட்டு உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பகிருங்கள். நம்முடைய முன்னோர்கள் செய்த தவறுகளும் அவற்றிலிருந்து நாம் பெற வேண்டிய முக்கிய படிப்பினைகளை பார்ப்போம். இது நம்முடைய வாழ்க்கையை அழகாக மாற்றிக்கொள்ள உதவும். அல்லாஹ்வின் படைப்புகளிலே ஆத் கூட்டத்தினர் மிக்க உயரமானவர்களாகவும் மிகவும் வலுவானவர்களாகவும் இருந்தனர். அவர்கள் மலையை குடைந்து
பெரிய கட்டிடங்களையும் பெரிய மாளிகைகளையும் கட்டினார்கள். மலையை குடைந்து கட்டிய மாளிகை இன்னும் காணப்படுகிறது. மேலும் வேலைப்பாடுகள் மிகுந்த உயரமான நினைவுச் சின்னங்களை அம்மக்கள் எழுப்பினர். அவர்களின் ஒவ்வொருவரும் ஒரு ஒட்டகத்தை அறுத்து உண்ணும் இயல்புடையவராக இருந்தனர். அம்மக்களின் உணவு ஒட்டக இறைச்சியாகவே இருந்தது. இதனால் அல்லாஹ் அவர்கள் வாழ்ந்த பிரதேசத்தில் அதிகமான ஒட்டகைகளை பல்கி பெருக செய்தான். மேலும் அம்மக்கள் அல்லாஹ்வை மறந்து ராசிகா, ஹாஃபிதா, சாபிகா என்னும் 3 கல்லுருவங்களை அமைத்து அவற்றை தெய்வம் என வழிபட்டு வந்தனர். நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்தவரின் குற்றப்பட்டியலை சுட்டிக்காட்டி அவர்களுக்கு உபதேசம் செய்தார்கள். விக்கிரகங்களை வணங்குவதை விட்டுவிட்டு அல்லாஹ்வை வணங்குமாறும் தான் அல்லாஹ்வின் நபி என்றும் ஹூத் நபி அம்மக்களுக்கு போதித்தார்கள். மேலும் உங்களுக்கு நல்ல உடல் வலிமையையும் கம்பீரத்தையும் மற்றவர்களை விட உங்களுக்கு அதிகமாக கொடுத்ததையும் மறந்துவிடாதீர்கள். நீங்கள் எவரையும் பிடித்தால் ஈவிரக்கமின்றி மிகக் கொடுமையாக நடத்துகின்றீர்கள். அல்லாஹ்வின் வியக்கத்தக்க ஆற்றலை நினைத்துப் பாருங்கள் என்றார்கள். அதற்கு அம்மக்கள் எங்கள் முன்னோர்கள் வணங்கிக் கொண்டிருந்தவைகளை நாங்கள் புறக்கணித்துவிட்டு, அல்லாஹ் ஒருவனையே வணங்கும்படி செய்யவா நீங்கள் நம்மிடம் வந்தீர்கள்? நீர் உணமையானவராயின் நீர் எந்த வேதனையை குறித்து எங்களை எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கின்றீரோ அதனை எங்களிடம் கொண்டு வாரும் என்று கூறினார்கள். அதற்கு ஹுது அலைஹிஸ்ஸலாம், உங்கள் இறைவனின் வேதனையும் சினமும் உங்கள் மீது விதிக்கப்பட்டு விட்டது என்று கூறினார்கள். ஆத் சமூகத்தினர் மிகப்பெரிய இரைச்சலுடன் கூடிய சூறாவளி காற்றால் அழிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் அந்தச் சூறாவளி காற்றை அவர்கள் மீது 7 இரவுகளும் 8 பகல்களும் தொடர்ந்து ஏவினான். இற்றுப்போன ஈச்சமரத் தண்டுகளைப் போன்று அவர்கள் முகங்குப்புற வீழ்ந்து கிடந்தார்கள். அங்கு எவரும் மிஞ்சியிருக்கவில்லை. அல்லாஹ்வின் பாதுகாப்பைப் பெற நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ, இன்னி தவக்கல்து அலல்லாஹி ரப்பி வ ரப்பிக்கும் மா மின் தாப்பத்தின் இல்லா ஹுவ ஆஹிதுன் பினாசியதிஹா இன்ன ரப்பி அலா சிராத்தின் முஸ்தகீம். நிச்சயமாக நான் எனக்கும் உங்களுக்கு இறைவனாக இருக்கும் அல்லாஹ்விடமே பொறுப்பை ஒப்படைத்து விட்டேன். எந்த உயிர் பிராணியாயினும் அதன் முன்னெற்றி உரோமத்தை அவன் பிடித்தவனாகவே இருக்கின்றான். நிச்சயமாக என் இறைவன் நேரான வழியில் இருக்கின்றான். இந்த துஆவை மனனம் செய்யும் பொருட்டு இந்த வீடியோவில் 34 முறை கூறப்பட்டுள்ளது. இன்னி தவக்கல்து அலல்லாஹி ரப்பி வ ரப்பிக்கும் மா மின் தாப்பத்தின் இல்லா ஹுவ ஆஹிதுன் பினாசியதிஹா இன்ன ரப்பி அலா சிராத்தின் முஸ்தகீம். இன்னி தவக்கல்து அலல்லாஹி ரப்பி வ ரப்பிக்கும் ما من دابة إلا هو آخذ بناصيتها إن ربي على صراط مستقيم. إني